ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் லலிதா ஜுவல்லரியில் எந்த மாதிரி டிசைன்ஸ் வாங்கலாம், எந்த மாதிரி டிசைன்ஸ் கண்டிப்பாக வாங்கக்கூடாது அப்படின்றத ப்ரூஃபோட சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் காட்டியிருக்க ஆரம் வந்து திருச்சி லலிதா ஜுவல்லரியில் நாங்கள் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா 5 பவுனு. இது வந்து நான் ஒரு செகண்ட் டைம் போட்டப்பே தான் எனக்கு தெரிஞ்சது, ஒரு இடத்துல வந்து விட்டுருந்துச்சு. அவங்க ஷாப்லேயே சரி பண்ணி கொடுத்தாங்க. கரெக்ட் பண்ணியாச்சுன்னு திருப்பி போட்டப்போ திருப்பி இன்னொரு இடத்துல வந்து விட்டு போன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் போய் திருப்பி போய் கேட்டப்போ இதை நீங்கள் நிறைய டைம் பற்ற வச்சுருக்காங்க, இதுக்கு மேலே இதை வந்து கரெக்ஷன் பண்ணவே முடியாது, மாற்றிருங்க, இல்லை அப்படியே வச்சு யூஸ் பண்ண பாருங்கள் சேஃப்டியாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அதை வந்து 3 டைம்ஸ் மட்டும்தான் போட்டிருப்பேன். நாங்களாக பற்ற வைக்கவே இல்லை. ஃபஸ்ட் டைம் கொடுத்தப்பே பற்ற வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. செகண்ட் டைமும் அதே சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் அதில் பார்த்திங்கன்னா பீட்ஸ்லாம் இருக்கும் லாஸ்ட்டில், அதெல்லாமே வந்து விழ ஆரம்பிச்சிருச்சு. இனி ரேட்டுக்கு 5 பவுனை மாற்றினோன்னா நம்மளால் 5 பவுன் எடுக்க முடியாது, 4 பவுன் தான் எடுக்க முடியும். அதாவது ஜிஎஸ்டி அப்புறமேட்டு செய்கூலி சேதாரம் அப்படின்னு போட்டு. ஸோ இதை எங்களுக்கு பெரிய லாஸ் தான். இதுக்கு மேட்சாக அதுக்கப்புறம் இயரிங்ஸ் வாங்கினோம். அதெல்லாம் இது வந்து ரொம்ப நாள் போடாமல் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் லேட்டாக போட்டோம். அதுக்குள்ளேயே நாங்கள் அடுத்த இயரிங்ஸ், அடுத்த பேங்கிள்ஸ்ன்னு வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த இயரிங்ஸும் உங்களுக்கு நான் ஃபோட்டோ இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் இருக்கும், அழகாக இருந்தது, பார்க்குற லுக் வைஸ் நல்லா இருந்தது. அது அந்த அதுவுமே செகண்ட் டைம் போட்டப்பே கீழே இருந்த பீட்ஸ் எல்லாம் வந்து விழ ஆரம்பிச்சிருச்சு. சேம் பேங்கிள் வந்து ஒரு 1.5 பவுன் இருக்கும். அந்த ஸ்டட்டு வந்து 4 கிராம்ஸ் கிட்ட இருக்கும். பேங்கிள் பார்த்திங்கன்னா 1.5 பவுன் கிட்ட இருக்கும். அதில் என்னென்னா மைன்யூட் ஒர்க் வந்து நிறைய இருந்தது. அதோட கிளியரான பிக்சர் எனக்கு எடுக்க முடியல. அதில் வந்து ரிங்கெல்லாம் வரும், பீட்ஸ் இல்லை கிரேப் டிசைன் மாதிரி இருக்கும். அதில் நடுவில் வந்து ரிங்ஸ் வரும். ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்கும். அதை பார்த்திங்கன்னா அந்த ரிங்குமே அப்படியே எடுத்துகிட்டு லேயராக வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் எங்களுக்கு தெரியுது, லலிதா ஜுவல்லரியில் வாங்குகிற இந்த மாதிரி இந்த மைன்யூட் ஒர்க்காக வாங்குறது எல்லாமே இப்படி தான் இருக்குது. நாங்கள் வாங்குறது போய் மாற்றினோன்னா அவங்க எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணாமே வச்சுருந்தாலும் யூஸ் பண்ண மாதிரி தான், நாங்கள் வந்து குறைச்சி தான் எடுப்போம் அப்படின்ற மாதிரி. அதாவது அந்த வேஸ்டேஜ்லாம் எதுவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அங்கே சிட்லாம் கட்டியிருந்தோம், அதுக்கப்புறம் அது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டோம். பாண்டெல்லாம் போட்டிருந்தோம், அதுவுமே ஸ்டாப் பண்ணிட்டோம். நீங்கள் எடுக்கலாம். இப்போ நம்ம பழைய கோல்டு கொடுத்தோன்னா அதை நல்ல விலைக்கு, மற்ற ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது இங்கே நல்ல விலைக்கு எடுக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம புது நகை எடுக்கிறப்போ நிறைய மைன்யூட் ஒர்க் இருக்கிறது இல்லாமல் ஹெவியாக திக்காக இருக்கிற மாடல்ஸ் எடுத்தோன்னா நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்டட்டில் மேலேயுமே உடைய ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஃபினிஷிங் வந்து சரியாகவே இல்லை, அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம ஜுவல்ஸ் எடுக்கிறப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா, இந்த மைன்யூட் ஒர்க்லாம் இல்லாமல் இப்போ ரிங்னா ரவுண்டாக வாங்குறது, பேங்கிள்னால் வந்து உள்ளெல்லாம் நிறைய டிசைன் இல்லாமல் பட்டையாக வாங்குறது, அது மாதிரி நம்மனா இங்கே வாங்கி. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் பல பயனுள்ள வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி அதில் இருக்க ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.